பூண்டு சட்னி செய்கிறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. தோலை உரித்து வச்சுட்டு நல்லா தட்டி வச்சுக்கணும். தட்டி வச்சுக்கினதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கரம் மசாலா இருந்தால் போடலாம், இல்லை சில்லி பவுடர், சால்ட், தேவையான அளவு சால்ட், சில்லி பவுடர் மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு சில்லி பவுடர் போட்டுக்கிட்டு உங்களுக்கு கரம் மசாலா இருந்தாலும் போடலாம், எந்த மசாலா இருந்தாலும் நீங்கள் போடலான்னு சொல்ல மாட்டேன், கரம் மசாலா மட்டும் போடலாம். சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் பூண்டையும் அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி சும்மா கொஞ்சம் ஒரு 5 செகண்டு நல்லா கலரினிங்கன்னா வதக்குனிங்கன்னா என்னோடய ஸ்டைல் பூண்டு சட்னி ரெடி. இது என்னோடய ஸ்டைல் தான். நிறைய வகை இருக்குது, நிறைய விதத்தில் செய்கிறாங்க. இது சிம்பிளாக ஸ்பீடாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வேறு ஸ்டைலில். இந்த ஸ்டைலில் ஒரு பூண்டு சட்னி இப்போ ரெடி. ஓகேங்களா? யாரோ கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபர் பூண்டு சட்னி. ஓகே.